Ladies and gentlemen, introducing. மாங்காய் சீசனே முடிய போகுது. எல்லாரும் மாங்காய் பச்சடியை அவங்க ஸ்டைலில் போட்டிருக்காங்க. நம்ம தஞ்சாவூர் ஸ்டைல் மாங்காய் பச்சடி பார்க்கலாமா? மாங்காவை தோல் சீவுற மாதிரியே சீவி எடுத்துக்கலாம். இப்படி சீவினீங்கன்னா குக்கரில் போட தேவை கிடையாது. இப்போது ஒரு மண் சட்டியில் இந்த மாங்காவை போட்டு ஒரு கப்லேருந்து 1.25 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். மாங்காய் பச்சடியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா ஜாம் மாதிரி ஆயிருக்கணும். அப்புறம் அந்த மாங்காய் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்கணும், பல்லில் படுற மாதிரி. அதுதான் கன்சிஸ்டன்சி. நம்ம ஒரு ஸ்வீட் செய்கிறோன்னா சால்ட் ரொம்ப முக்கியம். உப்பு சேர்த்தாதான் அந்த இனிப்பையே தூக்கி கொடுக்கும். அது கூட 50 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரையை நம்ம தவிர்த்துக்கலாம், நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி அதோட மிக்ஸ் ஆகிடணும். பாருங்கள், நல்ல ஜாம் மாதிரி வந்துருச்சு. இது கூட இப்போ ஒரு கடாயில் கடுகு, வரமிளகாய் 3, கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து நம்ம அந்த மாங்காய் பச்சடியில் சேர்க்க போகிறோம். இப்படி சேர்க்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்டில் காரம் ஆட் ஆகிடும். இது கூட ராவா கோகோனட் சேர்க்க போகிறோம். தேங்காவை பச்சையாகவே சேர்த்துடலாம், வதக்க வேண்டாம். ஸ்வீட் கிரேவிங் இருந்துச்சுன்னா இந்த மாங்காய் பச்சடியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்வீட்டோட காரமாக சேர்த்து சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.